அம்பாசமுத்திரம் வட்டம் வாணிய சமுதாய சங்கத்தின் 6ஆம் திருநாளும் உலக வாணிய பொதுநலக்கூடம் புதுப்பொலிவுடன் திறப்பு விழா காணும் இன்று 10/4/2018 இந்த விழா இரும்பெரு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அம்பை வட்ட சார்பாக. இதற்கு அம்பாசமுத்திரம் வட்ட 38 கிராம மக்கள் ஆதரவோடும் நல்ல சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு தலைமை தேங்கியிருக்கும் இன தலைமையிலும் வரவேற்பு உரை எனது அண்ணன் ஹரிஹரன் அவர்கள் முன்னிலை லாலாமணி சிறப்பு விருந்தினராக நம் குல மக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அனைவருக்கும் அம்பை வட்ட வாணியர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாய கூடம் அமைந்துள்ள ஊர் பாபநாசம், பாப விநாசம், பாபத்தை நாசம் செய்யும் இடமாக திகழ்கிறது. அதனால் ஏகப்பட்ட எல்லா ஊரிலிருந்து எல்லா பக்தர்களும் இந்த பாப விநாசரை தரிசிக்க வருகிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் வாழும் எல்லா வாணியர் சமுதாயமும் வாணிய உறவினர்களும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்தலாம். இங்கு ஈசன் அருள் பெற்று எந்த தடங்களும் இல்லாமல் இங்கே தங்கியிருந்து உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பார்கள். எல்லோருக்கும் பொதுவாக அமைய வேண்டும் என்ற காரணத்தினால் திரு பழனிசங்கரன் அவர்களால் தொடங்கம் பெற்று தற்பொழுது இந்த நிர்வாகத்தை அம்பை வட்ட வாணியர் சங்கத்துக்கு அளித்துள்ளார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அனைவரும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உலகத்தில் உள்ள வாழ்கின்ற வாணியர்கள் எல்லோருடைய சார்பாகவும் இந்த பொதுநலக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் வித்திட்டவர் பழனிசங்கரன் அவர்கள். அதை மேலும் புனர் நிர்மாணம் செய்வதற்காக வள்ளல் அருக்குடை அண்ணல் அருணாசலம் செட்டியார் அவர்களும் மற்றும் குஜராத் தொழிலதிபர் மருமகன் ஹரிஹரன் அவர்களும் மற்றும் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இன்று கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த மண்டபத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு இங்குள்ள சங்க நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் அனைவரும் மிகச்சிறந்த ஒத்துழைப்பு. ஒரு தேரை எப்படி இழுப்பது போல இந்த 36 ஊரில் உள்ள கிராம வாணியர் மக்களும் ஒன்றிணைந்து இவற்றை மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் மேன்மையுற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. இந்த பாபநாசத்தில் அமைந்திருக்கின்ற உலக வாணியர் வாணியர் மண்டபத்தினை திறப்புலாவிற்கு வருகை வந்திருக்கின்ற எமது மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மற்றும் அம்பை வட்டார, விகேபுர வட்டார வாணியர் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வாணியர் மக்கள் அனைவரையும் வருக என்ற வரவேற்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். அதாவது இந்த மண்டபம் என்பது சாதாரணது அல்ல. அதாவது ஒரு ஊருக்குள்ளே, அதாவது மெயின் இடத்துல ஒரு மண்டபத்தை நமக்கு அமைந்திருப்பது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல. அதையும் பெரிய ஐயா பழனிசங்கர் அவர்கள் கையிலிருந்து நம்முடைய வாணியர் சமுதாயத்துக்காக ஒரு நன்கொடையாக, அதாவது எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் நமக்காக, அதாவது நம்முடைய சமுதாய மக்களுக்காக உலகத்தில் உள்ள வாணியர்கள் அனைவருக்கும் எந்த ஒரு நேரத்தில் எந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்குனாலும் தேவைப்படுகின்ற இந்த மண்டபத்தினை அருட்கொடையாக வழங்கிய அவருக்கும், அதனை அதாவது ஒரு 10 வருஷ காலமாக நாம் பயன்படுத்தாமல் இருந்து இப்போது அதை பயன்படுத்துவதற்கு, நாம் புதுப்பொலிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாக இருக்கிறது. அந்த 15 லட்சம் ரூபாயையும் நம்முடைய திருமலை கோயிலில் பாதையை அமைத்து போது ராஜகோபுரம் அமைத்து கொண்டிருக்கிற அருட்கொடை வள்ளல் பெரிய ஐயா அருணாசலம் செட்டியார் அவர்களும், அதாவது அதே போல் எந்த ஒரு ஆன்மீகத்துக்கும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் தான், நம்முடைய குலப்பெருமைக்கு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு அன்னதானங்கள் போடக்கூடிய நம்முடைய குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஹரிஹரன் அவர்கள் மற்றும் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும், அதாவது நம்ம கேட்டபோது அவங்கவுங்களுடைய தகுதி தக்கன உடனே நம்மளுடைய உடனே அப்படின்னு ஒரு எல்லா விதமான ஒரு நன்கொடைகள் வழங்கி நம்முடைய இந்த மாதிரி ஒரு புது பொலிவை உண்டாக்கி இன்றைக்கி ஒரு திறப்பு விழா காணுங்கும் போது
ரொம்ப ஒரு மனது ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். அம்பாசமுத்திரம் வட்ட வாணியர் சமுதாயத்தின் சங்கத்தின் சார்பாக 10/4/2018 செவ்வாய்க்கிழமை இன்று சிறப்பாக நடைபெறவுள்ள நமது வாணியர் சமுதாயத்தின் 6ஆம் நாள் மண்டப பிடிக்கும். அதனைத் தொடர்ந்து நமது உலக வாணியர் பொதுநலக்கூடம் திரு கே பழனிசாமி செட்டியார் அவர்களால் நமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அதை புதுப்பொலிவுடன் ஏற்படுத்தி இன்று திறப்பு விழாவும் ஏற்பாடு செய்துள்ளோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று பல வேலைகளுக்கிடையே நெருக்கடியான வேலைகள் வார கடைசியும் இல்லை, வாரம் முதலும் இல்லை, இடைப்பட்ட நாளில் இந்த இடைப்பட்ட நாளில் கூட சென்னையில் இருந்து மற்றும் திருச்சி மதுரையில் இருந்து நமது அழைப்பை ஏற்று பல வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும், வாணியர் விழாவை சிறப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக குஜராத்தில் இருந்து கூட பல வேலைகள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அண்ணாச்சி. அந்த ஃபேக்ட்ரி வேலையை கூட அப்படி கொஞ்ச நாள் 2 நாளைக்கு நிப்பாட்டி வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு நேற்றே வந்து எங்களுக்கு அறிவுரை கூடி மீண்டும் அறிவு கொடுத்து பல வகையிலும் பொருளுதவியும் செய்து எங்களுக்கு வெளியூரிலிருந்து வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வந்த அத்துணை நல்ல இதயங்களுக்கும் எங்களது நன்றியை காணிக்காய்கிறோம். அப்புறம் நமது அம்பை வட்டாரம் மட்டுமல்ல, எல்லா ஊர்லேருந்தும் நல்ல எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. தனிப்பட்ட ஊரில் இருந்தும் சரி, தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நாங்கள் போய் கேட்டோம்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சிறப்பிக்கின்ற அளவுக்கு நன்கொடையை கொடுத்து உதவியிருக்காங்க. அவங்க செய்த உதவி தான் இன்றைக்கி இந்த மண்டபம் புதுப்பளவு. இந்த நிர்வாகம் இதுக்கு காரணம் இல்லை, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு இதுக்கு முழு காரணம். நாங்கள் செயல்படுறோம், நீங்கள் எங்களை வந்து அங்கே வந்து அம்பு மாதிரி ஊக்குவிக்கிங்கிற அந்த அம்பு நாங்கள் போய் எழுதிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதனால் இதனுடைய பெருமை அது அனைத்துமே நம்ம அத்தனை மக்களுக்கும் சேரும். அம்பை வட்டம்னு இல்லை, எல்லா மக்களுக்கும் சேரும். என்ன மெயினாக எங்களுக்கு இதை முதல்ல எங்களுக்கு ஒரு நல்வழிப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அருக்குடையாளர் ஐயா அருணாசிட்டி அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களாம் உடனே அந்த மேடையில் ரூபா தரேன்னு சொன்னாங்க. ஆலங்குளம் பாரதிகேசன் ஆட்சி நாங்கள் ரூபா தரேன்னு சொன்னாங்க. குஜராத் ஆட்சிக்கு நான் ஒரு தபால் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி அழைப்பதில் அடைச்சிருக்கோம், 10ஆம் தேதி திருவிழா வருது, குடும்பத்துடன் வாங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுவிட்டோம். அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சுவிட்ட மறு நிமிஷம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. முதல் தவணையாக உங்களுடைய மண்டபத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நான் தருகிறேன், முதல் தவணையாக அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச 2வது நாளே என் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டாங்க. அது மாதிரி அந்த பெரிய நல்ல உள்ளங்கள்லாம் எழுக்க போய் தான் இந்த மண்டபம் இவ்வளோ புலிவுடன் இருக்குது. நிர்வாகம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஊக்குவிக்கிங்க, செயல்படுறோம். மேலும் நம்மளது மண்டபம் இந்த ஒரு மண்டபம் இல்லை, மேலே மண்டபம் கட்டணும், பக்கத்தில் ரூம் கட்டணும், முன்னாடி ரூம் கட்டணும், நிறைய 36 சென்ட் இடம் கிடக்கு. எல்லோரும் நல்ல உள்ளம் கொண்டவங்க இருக்கீங்க. அத்தனை பேர் நன்கொடை கொடுத்து நம்ம வாணியர் பெருமையை பானாசத்தில் உலக அளவில் பேர் சொல்லும்படி அத்தனை பேரும் செயல்படுறதுக்கு வைக்கணும். நான் இந்த நிர்வாகம் தான் சரி, வரக்கூடிய நிர்வாகம் தான் சரி, எல்லா நிர்வாகமும் செயல்படணும். இந்த விழாவின் இந்த அழைப்பை ஏற்று வந்திருந்த அத்தனை நல்லிதங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் பொருளாதார சார்பாகவும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு வாணிய சொந்தங்களுக்கு தமிழ்நாடு வாணியர் பேரவையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மதிப்பிற்குரிய அருணாச்சலம் செட்டியார் அவர்களையே சாரும் என்று இங்கே கூறினார்கள். அவருடைய தயாள குணம், அவருடைய கருணை எல்லாம் சேர்ந்து நம் வாணிய இனத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்கள் செய்திருப்பதை நாம் பாராட்டியாக வேண்டும். அவருக்கு தமிழ்நாடு வாணியர் பேரவையின் சார்பாக அவர் நீண்ட நாள் ஆயுளோடும் நல்ல நலத்தோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். மீண்டும் பழனி செட்டியார் அவர்களும் நல்ல ஈகை செய்து இந்த மண்டப வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருந்திருக்கின்றார்கள் என்று அறிந்தேன். அவரும் நீண்ட நாள் வாழ்ந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து மேலும் நம்ம சமுதாய பணிக்கு பயன்படுமாறு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாங்கள் அதாவது தமிழ்நாடு வாணியர் பேரவை வாணியர் முழக்கம் என்று ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறோம், மாதந்தோறும் வருகிறது. வாணியர் முழக்கம் தமிழ்நாடு வாணியர் பேரவை, அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். மீண்டும் உங்கள் பகுதியில் நடக்கின்ற செய்திகளை வாணியர் முழக்கத்திற்கு மாதந்தோறுமோ அல்லது உங்கள் விழா நடக்கின்ற நிகழ்வுகளை அனுப்பினால் நாங்கள் பிரசுரிக்க சௌகரியமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து வாணியர் சமுதாய சொந்தங்களுக்கும் எனது அருமை சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக வாணியர் சமுதாய
நலக்கூடத்தை சிறப்பாக அமைப்பதற்கு உதவி புரிந்த திரு பழனி சங்கர செட்டியார்கள் மனமுவந்து வழங்கியிருந்தார்கள். அதை சீரும் சிறப்புமாக புது பொலிவோடு கொண்டு வருவதற்கு அயராது பாடுபட்ட எனது கந்தசாமி சித்தப்பா அவர்களுக்கும் மாமா சுப்பையா செட்டியார் மற்றும் அனைத்து தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் அவரோட அயராத உழைப்பினால தான் அவ்வளோ நடந்துச்சு. இதுபோக அருணாசலம் செட்டியார், திரு அருணாசலம் செட்டியார் அவர்களோட பெரிய நன்கொடையாலும் மற்றும் அரிய நமது சமுதாய மக்கள் வழங்கிய மிகப்பெரிய நன்கொடையாலும் தான் இந்த பணி சீரும் சிறப்பாக நடைபெற்றது. இன்று பொதுப்புலியுடன் இந்த திறப்போலாக ஆன இந்த மண்டபம் இன்னும் மேலும் சிறப்பு பெற்று இன்னும் அவர்கள் விருப்பப்பட்டது போல் மேலே மாடியெல்லாம் கட்டி இந்த சைடில் எல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பணிகளும் தொய்வு இல்லாமல் சிறப்பாக நடந்து இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சால் புதுப்பொலியோடு அடுத்த வருஷமே புதுப்பொலிவு அடையணுன்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். விக்கிரமசிங்கபுரத்திலே பாவநாசத்திலிருந்து 6ஆம் திருநாள் என்பது எல்லா ஊருக்கும் எல்லா காசுகளுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருவிழா. அப்படி சித்திரை மாதத்திலே நமக்கு 6ஆம் திருவிழாவை குறிக்கப்பட்டு அந்த திருவிழாவை நமக்கு முன்னால் நாம் வருவதற்கு முன்னாலே வாகக்குளத்தைச் சேர்ந்த அவர்கள் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அந்த நேரத்திலே 1990 நாம் ஒரு சங்கம் அமைத்தோம். அந்த சங்கம் தாலுகா சங்கம் என்று பெயர். அந்த சங்கத்தின் பெயரில் அவர்களிடம் போய் நாங்கள் ஒரு 10-20 பேர்கள் கூடி இந்த திருவிழாவை விக்கிரமசிங்கபுரத்தில் பெருசாக நடத்த வேண்டும், நாங்கள் அதை பெருசாக நடத்துவதற்கு உங்களிடம் கேட்கிறோம், நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கள், நம்ம அதை சிறப்பாக நடத்தி அதிகமாக விக்கிரமசிங்கபுரத்தில் இல்லத்தார் திருவிழா தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததை நாம் நடத்தி காமிக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அப்பொழுது நான் செக்ரட்டரியாக இருந்தேன். நான் தலைவராக இருந்து சொல்லி அந்த இதை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும்போது அவர்கள் எடுத்த அந்த 6ஆம் திருவிழாவைத்தான் நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். சிறப்பாக செய்து முடித்த காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி பாராட்டி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மண்டபம் புது பொலிவுடன் காரணமாக விளங்கிய அம்பை வட்டார வாணியர் சங்கத்திற்கு எங்களது நான் சார்ந்த வடக்கு தெரு வாணியர் சமுதாயத்தின் சார்பாகவும், எங்களது வடக்கு தெரு வாணியர் இளைஞனின் சார்பாகவும், எங்களது வடக்கு தெரு வாணியர் மகளிரின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருக்கு உழைக்கிறல் யோகம், சேவை செய்து வாழ்வதே சிறப்பு. நிர்வாகத்தின் தூய்மையான நிர்வாகிகளே, உங்கள் தொண்டெல்லாம் கண்டு பெருமகிழ்ச்சி. முன்னோரை மதிப்பவர்களே வாழ்க, பின்னோரை பேணுபவர்களே வளர்க. மகளிர் குழுக்கள் மேலும் பெருகட்டும். உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை. உபயதாரர்களுக்கு கல்வெட்டு மண்டபம் இன்று ஜொலிக்கிறது. பொதுநலக்கடம் புது பொலிவு பெற்றது. மாணவர்களுக்கு கல்வி ஊக்க பரிசு. யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில். அதனை செய்து காட்டியது வாணியர் சமுதாயம். பல லட்சம் கொடுத்து அருட்கொடை வள்ளல்கள் பல்லாண்டு வாழ்க. நன்கொடையாளர்கள் நலமுடன் வாழ்க. கல்வி காவலரும் கல்வி புரவலரும் பெருகட்டும். கல்வி ஒன்று வளரட்டும். வாழ்க வாணியர் சமுதாயம், வளர்க வாணியர் ஒற்றுமை. இதை வாழ்த்த நமது அண்ணாச்சி வேலசாசன் அண்ணாச்சி எழுதியிருக்காங்க. அவளுக்கு பாராட்டு. அடுத்தாற்போல் எனக்கு சென்னையிலேருந்து தொலைபேசியிலே தாமிரபரணியை காத்த நாயகன் அருமை அண்ணன் ராஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நேற்று எனக்கு தொலைபேசியை சென்னையிலேருந்து பேசினாலும் நான் டாப் டிவிலேருந்து நான் எடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப ஏற்றுக்கிட்டேன். அந்த நிர்வாகத்திட்ட கலந்தேன். ஒன்றும் செய்யணும், எந்த விதமான எனக்கு பைசாலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாப் டிவியில் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குழுவிற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.